இன்றைய தினம் நம்ம பேசக்கூடிய இன்றைய தினம் வரை அதானி யாரை சந்தித்தார்? முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தாரா? அரசாங்கத்தில் இருந்தோ டிஐபிஆர்ல இருந்தோ இன்னி வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணாங்களா இல்லையா, அது என்ன அஜெண்டால மீட் பண்ணாங்கிறது சொல்லப்படாது. அதானி மோடியின் நண்பர் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி அப்படிதான் பேசுறாரு. ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஆனால் திமுகவுடைய ஐடி விங்கோ, திமுகவுடைய அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதுல வெளியிடல. அந்த அதானியுடைய ஊழல் பற்றி பினான்சியல் டைம்ஸ் வெளிவந்த பொழுது அந்த ஊழல் குறித்து ஒரு ட்வீட் கூட முதலமைச்சரோ அமைச்சர்களோ, தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறார், டிஎம்கே ஐடி விங் கூட எந்த போஸ்ட்டுமே அந்த 2 மாசமா போடல. பாத்தீங்க, இந்த விவகாரம் நியூஸ் பேப்பர்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே கேட்கறாங்க, இது மாதிரி ஒரு சந்திப்பு நடந்துச்சா, இது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் முன்னாடி அரசாங்கத்துக்கு இருக்கா? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் டிஐபிஆர் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் யாரை சந்திக்கிறார், எங்க செல்கிறார், என்ன நடக்கிறது, அவரை யார் சந்தித்தார், நீங்க டிஐபிஆர்ல பிரஸ் ரிலீஸாக பார்க்கலாம். ஆனால் அதானி வந்ததாக சொல்லப்படுகிறது, செக்ரட்டேரியட்டுக்கு வரல, நேர சித்தரஞ்சன் சாலைக்கு போனதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்திப்பாக. அப்ப அதுதான் மின்கட்டணம் இன்னைக்கு ஏத்தி இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த 3000 கோடி ரூபாய் ஊழல் பணத்தை நீங்க அதானியிடம் இருந்து மீட்க வேண்டும், இன்னொரு 3000 கோடியை மற்றவர்களிடம் இருந்து மீட்க வேண்டும். தனியாரிடம் இருந்து மின்சாரம் வாங்கியதில் ஊழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை தாண்டும். அதை நீங்க மீட்டெடுப்பதற்கான வழியை பண்ணல. இது மீது எஃப்ஐஆர், இந்த எந்த ஊழலின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூட அவ்வளவு அழுத்தம். கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் மீது எதையுமே மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளையும் செய்யலை. நீங்களும் மீண்டும் ஊழலில் ஈடுபட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுலாம் மிகப்பெரிய ஊழல்கள் பண்ணுறீங்க. கடந்த ஆட்சியில் ஊழல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் இதையே சொல்லுவீங்க? எப்படி பிஜேபி காங்கிரஸ் அந்த காலத்தில் பண்ணிட்டு போனாங்கன்னு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு திமுக அரசும் போன ஆட்சியில் பண்ணிட்டு போனாங்க, இவங்க பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதை சீரமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைத்திருந்தால் முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த அமைச்சரவை கொடுத்துருப்பாரா? அவருடைய முன்னாள் வாட் வாஸ் இஸ் பாஸ்ட் ரெக்கார்ட், என்ன ரெக்கார்ட் வச்சிருந்தார்? அவர் ஊழலில் சிறந்தவர். வேற என்ன ரெக்கார்டு அவருக்கு இருந்தது செந்தில் பாலாஜி அவருக்கு? நாளைக்கு இதை பிரைவேடைஸ் பண்ற ரூட்டுக்கு தான் இவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறேன். ஆனால் நீங்க நேர்மையாக நிர்வாகம் செய்தால் இதை ரொம்ப எளிது. இன்று அரசியல்வாதிகள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் செழிப்பாக இருக்கிறாங்க. மக்கள் தான் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது சொன்னது போல மின்சாரம் நம்ம மேலேயே பாயற மாதிரி இருக்கு மின் கட்டணத்தை பார்த்தா அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. டிடிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரப்போர் ஜெயராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த நிலக்கரி ஊழல் பற்றி நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பேசிகிட்டு இருக்கீங்க, கட்டுரைகளில் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஒரு வழக்கை இந்த விவகாரத்தை விசாரிக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கப்ப இந்த சந்திப்பு சில நாட்கள்லேயே நடக்குது அப்படின்றப்ப இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆனது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆகியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரொம்ப வலுவாக எழுகிறது. ரொம்ப முக்கியமாக என்னன்னா, இன்றைய தினம் நம்ம பேசக்கூடிய இன்றைய தினம் வரை அதானி யாரை சந்தித்தார்? முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தாரா அல்லது சபரீசனை சந்தித்தாரா, யாரை சந்தித்தார் என்று பல விஷயங்கள் மீடியாக்கள்ல, நியூஸ் பேப்பர்லாம் எழுதப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தில் இருந்தோ டிஐபிஆர்ல இருந்தோ இன்னி வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணாங்களா இல்லையா, அது என்ன அஜெண்டால மீட் பண்ணாங்கிறது சொல்லப்படல. அப்போ இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத சந்திப்பு பல சந்தேகங்களை எழுப்புகிறது. இப்போ அவர் மருமகனை சந்தித்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்திப்பை பற்றி ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது. ஆனால் அரசாங்கம் முதலமைச்சரை சந்தித்தாரா இல்லையா, முதலமைச்சரை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எதற்காக சந்தித்தார்? அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த அதானி ஊழலானது 2018 நாங்கள் புகார் கொடுத்த உடனேயே நாங்கள் அப்பொழுதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும், இதை மேலே எஃப்ஐஆருக்கு கேட்டிருந்தோம். நாங்கள் ஆட்சி அமைத்ததும் கண்டிப்பாக இதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்.
அவரே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னரை சந்தித்து இந்த ஊழல் மீது விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் சொல்லிவிட்டு 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன காரணம், ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதானி இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு வராங்க. ஸோ திமுகவுடன் மிக நெருக்கமாக அதானி குழுமத்தினர் இருக்கிறாங்க. அதனால் ஒரு ப்ரெஷர் அவர்களுக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதோ என்ற மிகப்பெரிய கேள்வி எழும்புது. ஏன்னா 2023 ரொம்ப அழுத்தங்களுக்கு பிறகு அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு அப்புறம் நான் மீண்டும் லெட்டர் எழுதின பிறகு பிப்ரவரி 2023 லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கேட்குறாங்க அரசாங்கத்திடம். ஆமாம், இதில் அறப்போர் கொடுத்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறது, நாங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் இதன் மீது எந்த விதமான அனுமதியும் கொடுக்காமல் வச்சிருந்தாங்க. நான் பல முறை நான் போய் கேட்டேன், என்ன காரணம், எனக்கு சொல்லுங்க. அப்போ இதில் ஏதாவது, ஏன்னா பல ஆதாரங்கள் நம்ம முன் வச்சிருக்கோம். ஒன்று எப்படி அதானி குழுமத்திடம் இருந்து 1.19 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி 2012 முதல் 16 வரை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்னும் 2-3 பேரிடம் வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி சந்தை மதிப்பை விட $20 ஒரு மெட்ரிக் டன்னுக்கு $20 அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி தரம் குறைந்த நிலக்கரியை மிக அதிகமான தர நிலக்கரி போல வித்திருக்கிறாங்க, ஏமாற்றி வித்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸும் நாம் கண்டுபிடித்த அதே டெண்டரில் இந்தோனேஷியாலேருந்தே கிளம்பினது 3500 கிலோ கலரி தான் கிளம்பியிருக்கு அந்த ஷிப்பில். அதை ஆனால் அதான் இங்கே 6000 கிலோ கலரி என்று ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள். $28 தான் அங்கே பில்லிங் நடந்திருக்கு. ஆனால் அதை $92 என்று இங்கே மின்சார வாரியத்திற்கு வித்திருக்கிறாங்க அதானி. அப்போ எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது என்பதற்கான அந்த நாங்கள் வெளியிட்ட அந்த டெண்டர்களில் ஒரு சில ஷிப்மெண்ட்டுக்கு இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுங்க. இப்போ அங்கே இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி இங்கே கூடுதலாக 92 இதுக்கு வித்திருக்காங்க அப்படின்றப்ப இது அந்த மின்சாரத்துறை அமைச்சருக்கோ இல்லை மின்சாரத்துறை செயலாளர் செக்ரட்டரியாக இருந்தவங்களுக்கோ தெரியாமையே வாங்கியிருப்பாங்க. அது இல்லை, கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்பது தான். அதனால தான் எங்கள் புகாரில் நாங்கள் அப்பொழுது இருந்த அந்த டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டி அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்த ஞான தேசிகன் மீதும் அப்பொழுது அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம புகாரிலேயே நம்ம கொடுத்துருக்குறோம். போன அரசாங்கம் அதை விசாரிக்காமலே ஒரு இன்வெஸ்டிகேஷனே செய்யாம ப்ரீக்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் விசாரிக்க வேண்டும், நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்க, விசாரிக்கணும் அப்படின்னும் போது இவர்கள் முதல்ல ஒரு முதல் தகவல் அறிக்கை, இவ்வளவு ஆதாரங்கள் குவிந்த ஒரு விஷயத்தில் முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரியே தேவையில்லை, நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை துவங்கணும். ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாதான் இவங்களுக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் இன்வெஸ்டிகேஷனுக்கு கிடைக்குது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அப்போ அதை அவர்கள் உடனடியாக துவங்கி இருக்கணும். ஆனால் பிப்ரவரி 2023 இன்று வரை அப்பொழுது இருந்த சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்கள் அப்பொழுதே இதன் மீது அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். நீங்களும் அது உங்களுக்கு தகவலா இல்லை? அது ஆமாம், எனக்கு அப்பொழுதே தகவல் அவரும் அனுமதி கொடுப்பதற்கு சொல்லிவிட்டார் என்று. ஆனால் 1.5 வருட காலமாக இந்த மாதிரி இழுத்தடிக்கப்பட்டு வந்தது. நான் பலமுறை நேரடியாக போய் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குங்கிறது சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிறது மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது தவிர அவர்கள் கடைசி வரைக்கும் யார்கிட்டேருந்து அந்த ப்ரெஷர் வருது, வெதர் அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஏன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேர மேலே இருக்கக்கூடியது முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் தான் வருது. அப்போ அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கிட்டேருந்து வரக்கூடிய ப்ரெஷரா இல்லை எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி? ஓகே, பிசினஸ்மேன் சைட்ஸ்ல இருந்து இல்ல வேற இப்போ அதானியோ இல்ல மற்றவர்கள் அந்த மாதிரி தரப்பில் இருந்து வரக்கூடியதா இல்ல அல்லது முதலமைச்சருடைய ரிலேட்டிவ் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வகையில் இருந்து வரக்கூடியதா என்பது நமக்கு தெரியாது. அப்போ எங்கேருந்து அந்த ப்ரெஷர் வருது அப்படிங்கிற கொஸ்டினும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. கடைசியா நான் அசம்பிளிக்குள்ள நான் முதலமைச்சர் முன்பு நின்று போராட வேண்டும், இதை கேட்டு அதானி ஊழலில் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு போராட வேண்டும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம், ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளிவந்து 2 மாதங்கள் ஆகுது. அதிமுக ஊழல் தான், ஆட்சியில் நடந்த ஊழல் தான், அதானி மோடியின் நண்பர் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி அப்படிதான் பேசுறாரு. ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஆனால் திமுகவுடைய ஐடி விங்கோ திமுகவுடைய அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதுல வெளியிடல. அந்த அதானியுடைய ஊழல் பற்றி ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளிவந்த பொழுது அந்த ஊழல் குறித்து ஒரு ட்வீட் கூட முதலமைச்சரோ அமைச்சர்களோ, தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறார், டிஎம்கே ஐடி விங் கூட எந்த போஸ்ட்டுமே அந்த 2 மாசமா போடல. பாத்தீங்கன்னா அந்த ஊழல் மீது
அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பேன் இருக்கு டிஎம்கே ஐடி விங்குக்கு, டிஎம்கே அமைச்சர்களுக்கு அதானி ஊழல் பற்றி பேசாமல் இருக்க. அப்போ அந்த அளவிற்கு என்ன விதமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகு இன்று பூர்வ விசாரணைக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து ஒரு வாரத்திலேயே அதானி நேரடியாக ஃப்ளைட்ல வந்து இறங்குறாரு, சந்திக்கிறாருன்னா அப்போ இது இன்னும் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? அவங்க எப்படி ஒரு தன்னிச்சையான ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியும்? இல்லை, இந்த சந்திப்புனால விசாரணை எந்த வகையில் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு அரசு என்ன செய்யணும்னா நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதில் வந்து தன்னிச்சையாக நீங்கள் விசாரணை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரிங்கிறத சொல்லணும் அரசாங்கம். நாங்கள் மீண்டும் மீண்டும் அரசுக்கிட்ட கேட்பதே வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு சொல்லுங்கள். கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அண்டர் 17 தே கேன் டெல் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க. ஏன்னா முதலமைச்சரே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போய் சொல்லியிருக்கிறார் கவர்மெண்ட், சிபிஐ எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் இதை சொல்ல முடியும். ஒன்று இப்போ இந்த மாதிரி இல்லாமல் திமுக அதானி ஊழல் பற்றி பேச மறுக்கிறது, முதலமைச்சர் பேச மறுக்கிறார், அமைச்சர்கள் பேச மறுக்கிறார்கள், அதானி வேற வந்து சந்திச்சுட்டு போனாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நம்ம அதானி மேல நடவடிக்கை எடுத்தா அரசாங்கம் என்ன செய்வாங்க, கோச்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை என்னைக்குமே தன்னிச்சையா இயங்கினது கிடையாது. அவங்க ஆல்வேஸ் அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து யார் தவறு செய்திருந்தாலும் எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கறத சொல்லணும். நீங்க துணிஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு துணிஞ்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் ஏன் அதானியை சந்தித்தார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லணும். இன்னைக்கு இப்ப இந்த விவகாரம் நியூஸ் பேப்பர்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு சந்திப்பு நடந்துச்சா இல்லை நடக்கல அப்படின்ற ஒரு தெளிவு கூட அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப இது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் முன்னாடி அரசாங்கத்துக்கு இருக்கா? இவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படின்றப்ப அது தெளிவுபடுத்தணுமா? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் டிஐபிஆர் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் யாரை சந்திக்கிறார், எங்க செல்கிறார், என்ன நடக்கிறது, அவரை யார் வந்து சந்தித்தார். உதாரணத்திற்கு இன்று இந்த பர்சன் வந்து சந்தித்து இந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசப்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க டிஐபிஆர்ல பிரஸ் ரிலீஸாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் முதலமைச்சரையோ மற்ற அமைச்சர்களோ இல்லை வேறு ஒரு கட்சி தலைவர் கூட போய் முதலமைச்சரை சந்தித்தால் கூட அதெல்லாம் வந்து டிஐபிஆர் பிரஸ் ரிலீஸ்ல வருது. ஆனால் அதானி வந்ததாக சொல்லப்படுகிறது, செக்ரட்டேரியட்டுக்கு வரல, சித்தரஞ்சன் சாலைக்கு போனதாக சொல்லப்படுகிறது முதலமைச்சர் இருக்கக்கூடிய. அப்போ இது வரைக்கும் டிஐபிஆர் எதுவுமே தெளிவுபடுத்தல, வந்தாரா பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே சொல்லாத போது இது ஒரு மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்திப்பாக, அப்ப அதுதான் வந்து ரொம்ப குவெஸ்டின் எழுப்புது. ரொம்ப சீக்ரெட்டா நாங்க அதானியோட, இன்ஃபேக்ட் அவங்க அதானியோட சந்தித்த பிக்சரையும் எதுவும் வெளியிடல. ஸோ தே ஆர் நாட் ரெடி டு பி ஓப்பன். என்ன அவங்களோட இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் என்ன பண்ணாங்க. சரி, நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் ஒரு அரசுடைய வேலை என்ன? அரசு என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்கள் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் செய்ய முடியும், ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் சட்டத்தின்படி உங்களுடைய பிஸ்னஸை செய்யும் வரை. நீங்கள் ஒரு ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டீங்கன்னா சட்டம் உங்கள் மீது பாயும். அதை வந்து யாராக இருந்தாலும் சட்டம் வந்து உங்கள் மீது பாயும். அதையும் இதையும் ரிலேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு அரசாங்கத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது என்னவா இருக்குன்னா, அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்றாங்கிறதுக்காக ஒரு குவிட் ப்ரோ குவோவா, அதாவது ஒரு ஆதாயம் அடையக்கூடிய விஷயமாக அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு அதானியுடன் போகக்கூடாது. அவர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்றதுக்காக அவர் ஏற்கனவே செய்த அந்த முறைகேடுல நம்ம நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதும் ஒரு பெரிய ஊழல் அப்படின்றீங்க. ஆமா, அது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு அரசாங்கம் என்ன சொன்னா, அது நீங்க இன்வெஸ்ட் பண்றது வேற, நீங்க செய்த முறைகேடுகள் மீது விசாரணை என்பது வேறு அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நாங்க ஒரு ஸ்டெப் நாங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருவது என்னவென்றால், மின்சார வாரியத்தில் அவர் இவ்வளவு பெரிய ஊழல் செய்திருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க பிளாக் லிஸ்ட் அட்லீஸ்ட் மின்சார வாரியத்திலேயாவது அவங்கள பண்ணணும். ஓகே, பிளாக் லிஸ்ட்னா அது என்ன மாதிரியான இது கொண்டு வரும்? அது டீபார் பண்ணுவாங்க. இவ்வளவு வருடங்களுக்கு அவர்கள் வந்து இதில் எதுவும் டெண்டர் எடுக்க முடியாது. மேலும் நீங்க அந்த 3000 கோடி பணத்தை இன்னைக்கு மின்கட்டணம் இன்னைக்கு ஏற்றி இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த 3000 கோடி ரூபாய் ஊழல் பணத்தை நீங்க அதானியிடம் இருந்து மீட்க வேண்டும், இன்னொரு 3000 கோடியை மற்றவர்களிடமிருந்து மீட்க வேண்டும். தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் ஊழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை தாண்டும். அதை நீங்கள் வந்து மீட்டெடுப்பதற்கான வழியை பண்ணலை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் நடந்திருக்கிறது, அதுவும் ஆதாரத்தோடு 400 கோடி ரூபாய் எப்படி நடந்திருக்கிறது என்று வெளியிட்டிருக்கிறோம்.
அதுவும் மீட்டெடுப்பதற்கான வேலையை செய்யலை. இது மீது எஃப்ஐஆர், இந்த எந்த ஊழலின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூட அவ்வளவு அழுத்தம். ஒரே ஒன்றுல தான் எஃப்ஐஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலக்கரி போக்குவரத்து ஊழல்ல 1908 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய புகார்ல லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. இன்று அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வேலையை செய்ய முடியல. எப்படி வேலை செய்வாங்க? அவங்களுக்கு அவ்வளவு அழுத்தம். நீங்க வந்து இதை மூட வேண்டும். இன்ஃபேக்ட் அந்த அந்த எஃப்ஐஆரே வந்து முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு இருந்ததுனால ஓரளவுக்கு நடந்ததற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதற்கு பிறகு இன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த எஃப்ஐஆருக்கும் கடந்த 7 மாதங்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்னு ஒரு பிளாங்கெட் பேன் ஆர்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த அழுத்தம் யாரால கொடுக்கப்படுது? அரசு வந்து ஓரல் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பல ஊழல்கள் கடந்த ஆட்சியில் நடந்த பல ஊழல்கள். கேபி பார்க் ஊழல் இன்னைக்கு எஃப்ஐஆருக்கு அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறாங்க, இந்த வரைக்கும் அப்ரூவல் வரல. பஸ் ஷெல்டர் ஊழல் அரசாங்கம் ஒப்புதலே கொடுத்துட்டாங்க, 1.5 வருட காலம் ஆகிறது. ஒப்புதல் கொடுத்த பிறகும் கூட இன்று வரை ஒரு ஓரல் ஆர்டர் மூலமாக அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அரசாங்கம், எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை போட விடாம. ஸ்மார்ட் சிட்டி ஊழல் முதலமைச்சரே சொன்னாரு, ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பயங்கரமா ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் எஃப்ஐஆருக்கு அனுமதி கேட்டிருக்கிறாங்க, எஃப்ஐஆருக்கு அனுமதி இன்று வரை கொடுக்கல. ஏன்னா அந்த அனுமதி யாரிடம் கேட்குறாங்கன்னா அந்த துறையோட செக்ரட்டரி கார்த்திகேயன் IAS, அவர் கார்பரேஷன் கமிஷனராக இருந்தபோது தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழலே நடக்குது. அவரிடமே போய் நீங்க அனுமதி கேட்டு முடக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே என்ன, நீங்க வந்து ஒரு பக்கம் எந்த ஊழலின் மீதும் நடவடிக்கை எடுக்கல, எந்த ரெக்கவரியும் இபிலேயே நான் சொல்றேன் 54,000 கோடி ரூபாய் இழப்பு 2016 முதல் 21 வரை தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கினது மட்டும் ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் நடந்திருக்கிறது என்று லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறது. இதுவரை எஃப்ஐஆருக்கு அனுமதி இல்லை. எஃப்ஐஆர் கொடுத்தா அவங்களால ஃபர்தரா பண்ண முடியுங்கிறத தாண்டி இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கணும். 54,000 கோடி ரூபாய் இழப்பு, 6,000 கோடி ரூபாய் நிலக்கரி இறக்குமதி ஊழல், 2,000 கோடி ரூபாய்க்கு மேல நிலக்கரி போக்குவரத்து ஊழல், இந்த மாதிரி பல ஊழல்கள் இருக்கு. அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாருடைய ஊழல் பட்டியலை நீங்க சேர்த்தீங்கன்னா மட்டுமே 60,000-70,000 கோடி ரூபாய் வருது மின்சார வாரியத்துல. இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி கடன் மின்சார வாரியத்துல இருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான ஒரே காரணம் ஊழல் தான். நிர்வாக திறமையின்மையுடைய ஒரு எஃபெக்ட் தான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்போ இந்த முறைகேடுகளுக்கு நீங்க இதை எடுக்கக்கூடிய வழிகளுக்கு பதில் மக்கள் தரையில மீண்டும் மீண்டும் நான் வந்து மின்கட்டணத்தை ஏத்துறேன், இது எப்படி மக்களுக்கு நேரடியா பாதிக்கும் நினைக்கிறீங்க? இதை கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் பல வழிகளில் நம்மக்கிட்ட வந்து இப்போ மின்சாரம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னா நிலக்கரி ஏன் வாங்குறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்கள் மேட்டூர், தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல மின்சாரம் வந்து அனல் மின் நிலையங்கள் மூலமாக தயாரிக்கிறாங்க. அதற்கு தான் அந்த நிலக்கரி தேவைப்படுது. அப்போ அந்த நிலக்கரி 6,000 கிலோக்கலரி வந்து இறங்க வேண்டிய இடத்துல 3,500 கிலோக்கலரி தான் வந்து இறங்குதுன்னா இன்னும் அதிக நிலக்கரியை வாங்கினாதான் அதே எரித்திறன் கொண்ட அதே யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க வந்து ஜெனரேட் பண்ணணும். ஆனா நம்ம வாங்குனது 6,500 கிலோக்கு தான் வாங்கியிருக்கோம். அந்த ரேட்ல தான் வாங்கிருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன்ல போட்டு அதற்கான பணத்தை பே பண்ணி வாங்கிட்டோம். ஆனா கொடுத்தது 3,500 தான் கொடுத்து ஏமாத்தி இருக்காங்க. ஓகே. அப்போ நீங்க வந்து ஒரு கோடி மெட்ரிக் டன் வாங்க வேண்டிய இடத்துல மீண்டும் மீண்டும் டெண்டர் போட்டு 2 கோடி மெட்ரிக் டன் வாங்கினீங்கன்னா தான் அதே அளவு மின்சாரம் தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை உங்களால் தயாரிக்க முடியும். இப்போ செலவினங்கள் அதிகமாகுது. செலவினங்கள் அதிகமாச்சுன்னா மின்சார வாரியத்திற்கு இழப்பு அதிகமாகும். வரக்கூடிய வருமானத்தை விட செலவினங்கள் அதிகமாகுது. இரண்டாவது, அதே போல நிலக்கரி போக்குவரத்துலையும் அந்த நிறுவனம் சவுத் இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் வந்து 240 கோடி ரூபாய் வந்து லேபர் அந்த அன்லோடிங்காக அங்கே விசாகப்பட்டினம் போர்ட்டில் பே பண்ணுறாங்க. அவ்வளோதான் செலவு பண்ணுறாங்க. அந்த பில்லை காமித்து எவ்வளோ ஒரிஜினலாக செலவு பண்ணாங்களோ அந்த பணத்தை தான் மின்சார வாரியத்திலேருந்து வாங்கிக்கணும்னு இருக்குது. ஆனால் அந்த ஒரிஜினல் பில், அந்த பில்லையே காண்பிக்காமல் நாங்கள் 1,250 கோடி ரூபாய் செலவழித்தோம் என்று அவர்கள் சொல்வதை மட்டும் வைத்து இவர்கள் 1,250 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துடுறாங்க அவங்களுக்கு. 1,000 கோடி ரூபாய் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எப்படி இழப்பு ஏற்படுது செலவினங்கள் அப்படிங்கிறது. தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதுல 2016 கிரிட் கனெக்டிவிட்டி வந்துருச்சு நார்த்துக்கும் சவுத்துக்கும். கிரிட் கனெக்டிவிட்டி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரம் நம்ம நீங்க தனியார்கிட்ட இருந்து வாங்கணும்னா 4,000 ரூபாய். கிரிட் கனெக்டிவிட்டி ஆன உடனேயே 2,000 ரூபாய்க்கு குறைஞ்சிருது ஒரு யூனிட். ஏன்னா நீங்க எங்கேருந்து வேணா இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ சவுத் இந்தியாவில் மட்டும் 4,000 ரூபாய், தமிழ்நாட்டில் 4,000 ரூபாய் இருந்த மார்க்கெட் ரேட்டு ஒரே ஒரு மாதத்துல 2,000 ரூபாயா மாறிடுது 2016.
இது ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதற்கு முன்பாக ஒரு லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்று 15 ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த 15 ஆண்டுகளுக்கு போடக்கூடிய ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அவசரமாக மின்சாரம் தேவை, அதனால் நாங்கள் வந்து இதை போடுறோம்னு சொல்லி ₹4.91 per யூனிட்டுக்கு ஒப்பந்தம் 15 ஆண்டுகளுக்கு போடுறாங்க. ரேட்டு குறைஞ்சிருந்தும் கூட குறைவதற்கு முன்பாக முன்பாக என்ன சொல்லி போடுறாங்கன்னா, எங்களுக்கு அவசரமாக தேவை, லாங் டைமா போட்டுக்கிறோம். ஆனா யார்கிட்ட போடுறாங்கன்னா, இந்த 11 பேர்ல 9 பேரோ 10 பேரோ நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க. இவங்க யாராலையுமே இங்க சப்ளை பண்ண முடியாது, ஏன்னா கிரிட்டே இல்லை, சப்ளையே பண்ண முடியாது. இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எங்களுக்கு 4 மாதங்களுக்குள்ள தேவை, அதனால் 4-5 மாதங்களுக்குள்ள நீங்க சப்ளை பண்ணியாலும் கண்டிஷன் போட்டு இந்த ரேட்டை போட்டுடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் 4.5, அதை வச்சு நாங்கள் 4.91 அட்ஜஸ்டபிள் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கு பரவாயில்லன்னு சொல்லி போட்டுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் 2 வருடங்களுக்கு எந்த பவரும் அவங்க சப்ளையே பண்ணலை. ஏன்னா கிரிட்டே இல்லை. கிரிட் வந்த முதல் நாளே ₹2 மார்க்கெட் ரேட் குறைஞ்சிடுச்சு. ஸோ இவங்களுக்கு அது நல்லா தெரியும், கிரிட் வந்துன்னா ரேட்டு குறைஞ்சிரும்னு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, இது இன்ஃபேக்ட் டிஎன்இஆர்சி தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்துடைய மெம்பராக இருக்கக்கூடிய நாகல்சாமி அவர்களை இதை எதிர்த்து, இது நீங்கள் ஒரு பெரிய ஃப்ராடு, இதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் என்று அவர் பெரிய ஆர்டரே போட்டிருக்கிறாரு. மீதி 2 மெம்பர்ஸ் டான்ஜெட்கோல இருந்து டிஎன்இஆர்சிக்கு போனவங்க அவரோட ஆர்டரையே மறைச்சு, அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்டரையே மறைச்சு அவர் வேறு வழியே இல்லாமல் வெளியே வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு அந்த ஆர்டரை. அந்த மாதிரியான ஒரு ஊழல். அந்த ஊழலில் 2016 முதல் 21 வரை அந்த ₹4 ₹2 வாங்கினதோட விளைவு ₹54,000 கோடி மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டது. அப்போ இந்த மாதிரி இழப்புகள் நம்மளுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த போன வருஷம் நீங்கள் வந்து ₹14,000 கோடி இழப்புன்றாங்க, அதுக்கு முன்னாடி ₹17,000 கோடி இழப்புன்றாங்க. எப்படி இழப்பு வரும்? நீங்கள் மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வேறு எந்த இதுக்கும் இருக்காது. லாஸ்ட் 10-15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2014க்கு பிறகு டிமாண்ட் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. பெரிய அளவு 14,000 மெகாவாட் 15,000 மெகாவாட், மேக்ஸிமம் பீக் டைமில் 17,000 மெகாவாட் 18,000, இதே தான் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றொரு புறம் சப்ளை அதிகமாக இருக்குது. கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்ட உடனேயே உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் நிறைய இடங்களில் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது, உங்களுக்கு ரேட்டு வந்து குறைஞ்சிருச்சு. சோலார் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ₹7 ₹8 இந்த ரேட்லாம் ₹2 ₹3 இன்னைக்கு வந்தாச்சு ஒரு யூனிட். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சப்ளை அதிகமாக இருக்குது, ரேட்டு குறையுது, எக்ஸ்பென்சஸ் குறையுது, டிமாண்டு பெரிய அளவில் அதிகமாகலை. எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் ஒரு பெஸ்ட் சினாரியோ ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் மின்சார வாரியம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பிரேக் ஈவன், மின்சார வாரியத்தோட அடிப்படை வேலையை வந்து அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படுத்துறாங்க, இழப்பு செய்யறாங்க. அதற்கு காரணம் இந்த சுமையா வருது, கடன் ஊழல்கள். ஏன்னா ₹2 வாங்க வேண்டியது ₹4 வாங்கி ஒப்பந்தம் போட்டதுனால. இது போன்ற ஊழல்கள் தான் இன்னைக்கு மின்சார வாரியம் இந்த நிலையில இருக்கிறதுக்கு. அப்போ 2021 வந்த போது நீங்க ஒரு வாட்டி மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்க. என்ன சொல்லி ஏத்துறீங்க? கடந்த ஆட்சி சரியா பண்ணல, அப்ப நீங்க வந்து சரியா நிர்வகிக்கணும். 2021 ஏத்தினீங்க, சரி அன்னைக்கு ஏத்திட்டீங்க. அதற்கு பிறகும் நீங்க அந்த கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் மீது எதையுமே மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளையும் செய்யலை. நீங்களும் மீண்டும் ஊழலில் ஈடுபட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுலாம் மிகப்பெரிய ஊழல்கள் பண்ணுறீங்க. அப்போ இது ஒட்டுமொத்தமும் மின்சார வாரியத்தோட செலவினங்களை இன்னைக்கு ₹70,000 கோடி செலவு பண்ணுறாங்க மின்சார வாரியம் ஒவ்வொரு ஆண்டும். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய செலவு அப்படின்னா ₹50,000 கோடி தான் இருக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ₹20,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஊழல்கள், இது போன்ற விஷயங்கள் மூலமாக போய்கொண்டு இருக்கிறது நம்மளுடைய வரிப்பணம்லாம். அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்களால ப்ராஃபிட் காமிக்க முடியல, அவங்களால பிரேக் ஈவன் ஆக முடியல. பிரேக் ஈவன் ஆக இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த திட்டம் உதவி திட்டம் இருக்கு, கடந்த ஆட்சியில் ஊழல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் இதையே சொல்லுவீங்க? எப்படி பிஜேபி வந்து காங்கிரஸ் அந்த காலத்தில் பண்ணிட்டு போனாங்கன்னு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு திமுக அரசும் வந்து போன ஆட்சியில் பண்ணிட்டு போனாங்க, இவங்க பண்ணிட்டு போனாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க அப்போ இதை சரி பண்றதுக்கு பண்றேன்னு சொல்லி தானே வந்தீங்க. அப்போ நீங்க சரி பண்ணணும். அது இல்லாமல் நீங்க இப்போ அதானி கிட்டேருந்து 3,000 கோடி மீட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக எங்க தலையிலேயே திரும்ப கட்டண உயர்வுங்கிற பேர்ல கட்டுறீங்க. அப்போ மக்கள் கடைசியில் அந்த இழப்பை 2 வகையில் அரசாங்கம் ஈடுபடுத்துது. ஒன்று வந்து என்ன பண்றாங்க, ஒரு போன வருஷம் ஏத்தினாங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம் ஏத்தினாங்க, 21-22 ஏத்தினாங்க. போன வருஷம் ஏத்தலை. என்ன சொன்னாங்க? ₹17,000 கோடி இழப்பு, அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது இழப்பை அப்படின்னாங்க. அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறதுனா யார் பணம்? அதுவும் நம்ம வரி பணம் தான். அது வேற வகையில் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய வரி பணம் தான். அந்த 17,000 கோடி இருந்ததுன்னா அது வேற திட்டங்களுக்கு போச்சுன்னா மக்களுக்கு வரும் இல்லையா?
அப்படி இல்லைன்னா அந்த இழப்பை எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க, நம்ம தலைமையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இதுல பிரச்சனை எங்க இருக்குன்னா இழப்புல. அந்த இழப்பு ஏற்படாமல் நிர்வகிக்கக்கூடிய திறமைக்கு அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 12வது படித்த நேர்மையான நபர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தால் கூட பண்ண முடியும். இதற்கு தேவை நேர்மை, இதற்கு தேவை ஐஏஎஸ் படிப்போ இல்லை மிகப்பெரிய நான் வந்து அமைச்சராக இருக்கணும் என்பதோ கிடையாது. அடிப்படையில் நேர்மை இருந்ததுன்னா இன்னைக்கு ரொம்ப மின்சார வாரியத்தை ஒரு பிரேக் ஈவன் ஆர்கனைசேஷனாக மாற்றுவது எளிது. இப்போ நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அதிமுக என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை மாத்தணும்னு வந்த திமுக அதே தப்பை தான் கேரி ஆன் பண்றாங்க அப்படின்றத உங்களுடைய குற்றச்சாட்டு. அவங்க அட்லீஸ்ட் கோர்ஸை வந்து மாத்திருந்தாங்க. இப்போ ஒரு ஷிப்பு வந்து போகுது, நீங்க வந்து ஷிப்பை வந்து உடனே டப்புன்னு திருப்ப முடியாது, நீங்க அப்படி கொஞ்சம் மெதுவாக தான் திருப்ப முடியும். அப்படி மெதுவாக திருப்பறதுக்கான வேலைகளை செஞ்சுருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து பாராட்டலாம். சரி ஓகே, அந்த ஒரு கேப்பில் ஒரு இழப்பு இருக்குது, கடந்த ஆட்சியில் பண்ண இழப்புனால ஒரு சில இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த கேப்பில் நீங்கள் வந்து இதை சரியாக நிர்வகிக்கிறீங்கன்னு. ஆனால் இவர்களும் அதே திசையில் தான், கடந்த ஆட்சி எந்த திசையில் போச்சோ அதே திசையில் தான் திமுகவும் இன்று போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ரெக்கவரியும் இன்னைக்கு போடல, எந்த எஃப்ஐஆரும் போடுவதற்கு மறுக்கிறீங்க, அந்த ஊழல் அதிகாரிகள் எல்லாரையும் காப்பாற்றுறீங்க, மீண்டும் மீண்டும் நீங்களும் இன்னைக்கு இழப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க மின்சார வாரியத்தில் ஒவ்வொரு ஆண்டும். ஸோ இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு உங்கள் தலைமையில் கரண்ட் பில் அதிகப்படுத்தி வச்சுட்டாங்கன்னா, அப்போ 2021-22 வச்சிங்கத, அப்போ என்ன ஆயிருக்கணும், வருமானம் ஈக்குவல் டு செலவினங்கள்னு ஆகி நீங்கள் இதுக்கப்புறம் எங்கள் தலைமையில் வைக்கக்கூடாது இல்லை, நீங்கள் வருமானத்தை வந்து கூட்டுறதுக்கான வேலைகள் தானே செஞ்சுருக்கிறீங்க. எங்கள் தலைமையில் கரண்ட் பில் அதிகமாக்கினது மூலமாக இப்போ மீண்டும் எப்படி 17,000 கோடி இழப்பு வருது, மீண்டும் எப்படி 14,000 கோடி இழப்பு வருது அடுத்தடுத்த ஆண்டுகளில். இப்போ இந்த மாதிரி இழப்புகளுக்கு யார் காரணம்? நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாங்குறது பண்ணுறது ஒரு சாம்பிள், ஒரு பர்ச்சேஸில் காமிக்கிறோம் 400 கோடி ரூபாய். எப்படி 25 கான்ட்ராக்டர் ஒரே விலை அச்சடித்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல 7,5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை 12,5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. ராஜஸ்தான் 7 லட்சத்துக்கு வாங்குது அதே ஸ்பெசிஃபிகேஷனில். நீங்கள் 12,5 லட்சம்னு சொல்லி 26 பேரும் ஒரே ரேட்டு. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இங்கே 26 பேர் போட்டி போடுறாங்க, 26 பேரும் அச்சடித்த மாதிரி 13,792 ரூபான்னு கொட்டேஷன் கொடுப்பாங்களா? அப்போ அந்த அளவிற்கு ஒரு ஊழல் முறைகேடு. அந்த அதிகாரி டெண்டர் கமிட்டியில் இருக்கிறவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்தே வேலை பார்க்குறாரு. அப்போ என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, இதை சீரமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைத்திருந்தால் முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த அமைச்சரவை கொடுத்திருப்பாரா? அவருடைய முன்னாள் வாட் வாஸ் இஸ் பாஸ்ட் ரெக்கார்ட், என்ன ரெக்கார்ட் வச்சிருந்தார் அவர்? ஊழலில் சிறந்தவர், வேற என்ன ரெக்கார்டு அவருக்கு இருந்தது செந்தில் பாலாஜி அவருக்கு? அப்போ நீங்க இவ்வளவு பெரிய துறையை, மின்சார வாரியத்துறை 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குங்கிற துறையை கொண்டு போய் நீங்கள் சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்காமல் நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி ஒருவரை நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலே இன்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் வாஸ் டு மேக் மணி அவுட் ஆஃப் டான்ஜெப்கோ. அதை சரி பண்ணணும் என்பது அவர்களுடைய நோக்கமாகவே இல்லை என்பது தான் நான் பார்க்குறேன். இத்தனை 3 வருடங்கள அவங்க இதை மின்சாரத்துறையில் ஏற்பட்ட கடனை சரி செய்யறதுக்கோ இல்லை அதை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இதை ஒரு மில்கிங் கவ்வாக பார்க்குறாங்க. எவ்வளவு அளவுக்கு கறக்க முடியுமோ இந்த துறை, எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை கறக்கணுமே தவிர இது எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும். இப்போ இன்று நாடு முழுவதுமே ஒரு பக்கம் வந்து ஒரு சித்தாந்தவாதிகள் வந்து இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான் சொல்யூஷனு, இதை கடைசியில் மொத்தமாக அதானிக்கிட்ட கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் அதற்கு வழிவகை செய்வது போல் தான் இவர்களுடைய வேலைகள் எல்லாமே அமைந்து கொண்டு இருக்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு நான் வந்து சிஐடியு இந்த மாதிரி நிறைய ட்ரேட் யூனியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு இப்போ இது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை, இவ்வளவு ஊழல்கள் மேலும் மேலும் வந்துட்டு இருக்குன்னா இந்த ஊழல்கள் எல்லாம் நேரடியாக அந்த டான்ஜெட்கோ எம்ப்ளாயீஸை தான் பாதிக்க போகுது. நாளைக்கு இதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுற ரூட்டுக்கு தான் இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறேன். ஆனால் நீங்கள் நேர்மையாக நிர்வாகம் செய்தால் இதை வந்து ரொம்ப எளிது. நான் மீண்டும் சொல்கிறேன், இதில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில். இன்ஃபேக்ட் ரெனியூபிள் எனர்ஜிலாம் அதிகமாகிருக்கு, சோலார்லாம் பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. இன்றைக்கி சோலார்லேயும் அதே தான் பண்ணாங்க, கமிஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிலே பண்ணாங்க, அந்த டைம் பீரியட்லேயே பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் வந்து 7 ரூபாய்க்கு வந்து அவர்கள் கொடுத்தாங்க 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கோ. நீங்கள் என்ன ரேட் ஆனால் 2 ரூபா 3 ரூபாயில் இருக்கக்கூடியதை 7 ரூபாய் கொடுத்து வாங்குறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அரசாங்கம் இது போன்ற தவறுகள் தெரியாமல் செய்வதில்லை, வேண்டுமென்றே செய்வது, ஊழல் செய்வதற்காக. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி செய்வதன் மூலமாக இன்று அரசியல்வாதிகள் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் செழிப்பாக இருக்கிறாங்க,
மக்கள் தான் வந்து முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது சொன்னது போல மின்சாரம் வந்து நம்ம மேலேயே பாயற மாதிரி இருக்கு மின் கட்டணத்தை பார்த்தா அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இப்ப சபரீசன் அவர்களோ அல்லது முதலமைச்சர் அவர்களையோ அதானி வந்து சந்திக்கிற அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆச்சு கொடுங்க அப்படின்றது தான் உங்களுடைய கோரிக்கையா இருக்கா? நீங்கள் சந்தித்தீர்களா இல்லையா? சந்தித்தீர்கள் என்றால் என்ன பேசப்பட்டது, என்ன வாட் வாஸ் த அஜெண்டா, என்ன பேசப்பட்டது, இந்த ஊழல் விசாரணை பற்றி அதானி ஏதாவது எழுப்பினாரா, அதற்கு அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது, முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது. ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நீங்கள் உடனடியாக அதை தன்னிச்சையாக விசாரணை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் சொல்ல வேண்டும். மற்றொரு புறம் ரெக்கவரிக்கு, இந்த ஊழலில் இழந்த பணத்தை எல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று வந்து அவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் இப்போ கூட நான் வந்து டிவியில் வந்து டிபேட்டில் வந்து திமுகவுடைய ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி பவர் பர்ச்சேஸ் தனியாரிடம் வாங்கியதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார்கள்னு டிபேட்டில் போய் பேசுகிறாங்க. ஆனால் அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் வந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? அப்போ அதன் மேலே ஏன் அதை ரெக்கவர் பண்ணல? தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கி அந்த ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான கேள்வி. அப்போ நீங்கள் வெறும் சொல்லாக தான் இருக்குது, இதில் எதுவுமே செயலில் இல்லை அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த நிலை தொடர்ந்தால் மின்சார வாரியம் மிகப்பெரிய பிரச்சனையில் தான் மீண்டும் மீண்டும் போய் விழும். மக்கள் தலையில் தான் மீண்டும் மீண்டும் இந்த பாரம் கட்டப்படும். எங்கள் தலையில் ஏன் கட்டுறீங்க? அது எங்களுடைய வரிப்பணத்து மூலமாக சப்சிடி பண்ணி நீங்கள் இழப்ப கட்டினாலும் அது எங்களுடைய பணம் தான். எங்களுக்கு வேறு ஏதாவது திட்டத்தில் எங்களுக்கு வர வேண்டிய பணம், அதுவுமே பண்ணுறதும் தப்பு தான். நீங்கள் நேரடியாக பாரத்தை கொண்டு வந்து எங்கள் தலைமையில் கரண்ட் பில் இன்க்ரீஸ்னு வைக்கிறதும் தப்பு தான். நீங்கள் இதை சரியாக நிர்வகித்து இது இழப்பு இல்லாத ஒரு வாரியமாக மாற்றுவது தான் அரசாங்கத்துடைய மிக முக்கியமான வேலை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக அந்த நிலக்கரி ஊழல் அப்படின்றது அதோட ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன மாற்றங்கள் செஞ்சிருக்கு, அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் தவற விட்டாங்க அப்படின்றதையும் விரிவாக பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.